விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்தோம். பசு வீடுகளை கொடுத்தோம். விவசாய தொழிலாளிக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி இதெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, குடிசையிலே வாழ்கிறவர்கள், வீட்டு மனை இல்லாதவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நீ நினைப்பீங்க இப்போ கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு. வீட்டு மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக அரசு வீடு கட்டி தரப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 46% அரசு பள்ளியை படிக்கிறார். கிட்டத்தட்ட 3,81,000 பேர் அரசு பள்ளியை படிக்கிறார். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்பதற்காக ஆரம்ப பள்ளி, அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளி, அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி, அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி, இப்படி தமிழகத்தில் அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.